நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப பிஸி. எனக்கு டைமே எனக்குன்னு ஸ்பேர் பண்ண முடியாது. எனக்கு இந்த அஃபர்மேஷன் சொல்கிறது, விஷுவலைசேஷன் பண்ணுறது, இல்லை ஜேர்னலிங் பண்ணுறது இதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை. நைட்டு படுத்தோன்னே எனக்கு உடனே தூக்கம் வேறு வந்தது. இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அதன் மூலமாக நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோபனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம், பிரபஞ்சம், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக உங்களோட டே டு டே லைஃப்பில் எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி, உங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய தடவை நம்ம தண்ணி குடிப்போம் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் நம்ம தண்ணி குடிக்கிறப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா, தண்ணி அப்படிங்கிறது நீர், வாட்டர், தண்ணீர் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பை ஹைட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் மட்டுமே இல்லை, அது நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயம். உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனர்ஜி வடிவத்தில் தான் இருக்குது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்படின்னா தண்ணீருக்கும் எனர்ஜி இருக்குது. மசாரு இமாட்டோ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா, தண்ணியை வேறு வேறு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லேயும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி அதை ஃப்ரீஸ் பண்ணார். ஒரு இதில் பாசிட்டிவான வார்த்தைகள், ஒரு இதில் நெகட்டிவான வார்த்தை, இதெல்லாம் சொல்லி அவர் ஃப்ரீஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அதோடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணப்போ பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி வச்ச அந்த டெஸ்ட் டியூப்பில் இருந்த அந்த கிறிஸ்டல்ஸ், அந்த வாட்டர் கிறிஸ்டல்ஸ் ரொம்ப ஜாமெட்ரிக்கலாக அலைண்டாக இருந்தது. அதே சமயத்தில் நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லி ஃப்ரீஸ் பண்ண அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ், அதோட கிறிஸ்டல்ஸ் அவ்வளோ தூரம் பார்க்குறதுக்கு அழகாக இல்லை, அவ்வளோ தூரம் ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பில் இல்லை. ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொன்னார்னா, நம்ம சொல்கிற வார்த்தைகளை அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். நம்முடைய நாட்டில் தண்ணியை பல வகையில் நம்ம ரிச்சுவல் ப்ராக்டிசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்டர் ஹேஸ் இட்ஸ் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய திறமை இருக்குது அதுக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அதை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறோம். காலையிலேருந்து நிறைய தடவை நம்ம தண்ணி குடிப்போம். ஒவ்வொரு தடவையும் தண்ணி குடிக்கிறப்போ அது வெறுமனே நம்ம உடம்பை ஹைட்ரேட் பண்ணுற ஒரு விஷயமாக நினச்சி குடிக்காமல், ஒவ்வொரு தடவையும் தண்ணி குடிக்க போகிறப்போ நான் சொல்கிற 4 வார்த்தைகளை சொல்லுங்கள். அதாவது, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை தடை செய்யக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் பிலீஃப்ஸை கிளியர் பண்ணக்கூடிய போன வார்த்தைகள். ஸோ இதை சொல்கிறதன் மூலமாக உங்களுடைய மனசில் இருக்கிற தடைகளை உங்களால் நீக்க முடியும். ரெண்டாவது என்ன சொல்லலான்னா, அஃபர்மேஷன். நீங்கள் ஆசைப்படுற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆரோக்கியமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நல்ல வாழ்க்கையாக இருக்கலாம், நல்ல வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு தகுந்த அஃபர்மேஷனை மனசில் சொல்லிவிட்டு, அதாவது ஐ அட்ராக்ட் மணி இன் அபண்டன்ஸ், ஐ லிவ் அ பீஸ்ஃபுல் லைஃப், ஐ லிவ் அ வெரி ஹாப்பி ஃபேமிலி லைஃப். ஸோ எது வேணாலும் உங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரியான அஃபர்மேஷன்ஸையும் மனசுக்குள்ளார ஒரு தடவை சொல்லிவிட்டு நன்றி உணர்வோடு இதை தண்ணியை குடிக்கலாம். ஏன்னா தண்ணி அப்படிங்கிறது நம்ம உயிர் வாழ தேவையான மிக அத்தியாவசியமான ஒன்று இல்லையா? ஸோ அதற்கான நன்றியோடு அதை செய்யலாம். ஸோ 3 விஷயங்களை நம்ம செய்கிறோம். தண்ணி குடிக்கிறப்போ 1 ஹோப்பனோபனோவில் இருக்கிற அந்த 4 ஃப்ரேசஸ் சொல்கிறோம், 2வது அஃபர்மேஷன், 3வது கிராட்டிடியூட். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து செய்கிறப்போ உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற தடைகள் விலகும். நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை செஞ்சுட்டு நீங்கள் தண்ணி குடிக்கிறப்போ இட் ஃபில்ஸ் யூ வித் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய வைப்ரேஷன் லெவல் மாற ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் உணர்கிற விதம் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய உணர்வுகள் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஹை வைப்ரேஷனில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை செஞ்சுட்டு நீங்கள் தண்ணி குடிக்கிறப்போ, ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ எழுத டைம் இல்லைனாலும், விஷுவலைஸ் பண்ண மறந்துட்டாலும், நீங்கள் தண்ணி குடிக்கிறப்போ இந்த 3 விஷயங்களை செய்யுங்க. இதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் 6 தடவை 7 தடவை தண்ணி குடிக்கிறீங்கன்னா 7 டைம்ஸ் இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் இதை செய்கிறப்போ உங்களுடைய மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் கிளியர் ஆகும், பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை சீக்கிரமாக உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.